அனைவருக்கும் வணக்கம். பச்சை புளி ரசம் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை இந்த மாதிரி ரசத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நெருப்பில் 2 காஞ்ச மிளகாயை சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தீயை வச்சு எடுத்துக்கூடாதுங்க, மீடியமான அளவுக்கு சுட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு தக்காளியை நல்ல நெருப்பில் காமிச்சு எடுத்துக்கலாம். தக்காளி மேலே நல்லா தோல் உறிஞ்சி வரணும். நல்லா தோல் உறிஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தோலை உரித்து எடுத்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் கையில் நல்லா பிசைஞ்சு விடணுங்க. நம்ம பிசையும் போது அதில் தண்ணி வடியணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடணும். பாருங்கள், நல்லா தண்ணி வடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னொரு முறை இதெல்லாம் நல்லா கையில் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பச்சை புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது லாஸ்ட்டாக இந்த பச்சை புளி ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக ஜீரணமாகிடுங்க. இந்த ரசம் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். வாரத்தில் ஒரு முறை இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, பச்சை புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ.